ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 5 இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் 12. சாயதானுவ்ரதः பும்சாம் பசு புத்திர் விபத்யதே அன்யயேக்ஷ ததான்யோகம் இதி பேத கதாசதி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். அந்த பரமபுருஷர் யதா எப்போது அனுவிரத திருப்தி அடைகிறாரோ பும்சாம் பந்தப்பட்ட ஆத்மாக்களுடைய பசு புத்தி நான் கடவுள், எல்லோருமே கடவுள் என்ற மிருகத்தனமான எண்ணம் விபித்யதே அழிக்கப்படுகிறது. அந்ய வேறொருவன், ஏக்ஷ இவன், ததா அதே போல, அந்ய வேறொருவன், அகம் நான், இதி என்று, பேத வேறுபாடு, கத பாராட்டி, அசதி நாசகரமானது. டிரான்ஸ்லேஷன். ஒரு ஜீவராசியின் பக்தி தொண்டின் காரணத்தால் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் அவனிடம் திருப்தி அடையும் பொழுது அவன் ஒரு பண்டிதனாகி விடுகிறான். இவ்வாறாக அவன் நண்பர்களுக்கும் பகைவர்களுக்கும் தனக்கும் இடையில் வேறுபாடுகளை காண்பதில்லை. பிறகு புத்திசாலித்தனமாக அவன் நம்மில் ஒவ்வொருவரும் பகவானின் நித்திய தொண்டர்களே ஆவோம், எனவே நமக்குள் எவ்வித வேறுபாடும் இல்லை என்று நினைக்கிறான். பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். பிரகலாத மகாராஜனின் ஆசிரியர்களும் அவரது அசுரத் தந்தையும் அவரது புத்தி எவ்வாறு களங்கமடைந்தது என்று கேட்க பிரகலாத மகாராஜா பின்வருமாறு பதிலளித்தார். என்னை பொறுத்தவரை என்னுடைய புத்தி ஒருபோதும் கலங்கவில்லை. மாறாக எனது ஆன்மீக குருவின் அருளாலும் என் பிரபுவான ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளாலும் யாரும் எனக்கு நண்பரோ அல்லது பகைவரோ இல்லை என்பதை இப்போது நான் தெரிந்து கொண்டேன். நாம் அனைவரும் உண்மையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய தொண்டர்களே ஆவோம். ஆனால் புறசக்தியின் ஆதிக்கத்திற்கு கீழ்ப்பட்டுள்ள நாம் பரமபுருஷ பகவானிடமிருந்து பிரிந்து ஒருவருக்கொருவர் நண்பராகவும் பகைவராகவும் இருப்பதாக நினைக்கிறோம். இந்த தவறான கருத்து இப்போது திருத்தப்பட்டு விட்டது. எனவே நான் கடவுளாவேன், மற்றவர்களோ எனது நண்பர்களும் பகைவர்களும் ஆவார்கள் என்ற சாதாரண மனிதர்களுக்குள்ள இந்த எண்ணம் என்னை விட்டு அகன்று விட்டது. இப்போது நான் ஒவ்வொருவரும் பகவானின் ஒரு நித்திய தொண்டனாவான் என்ற சரியான எண்ணத்தில் இருக்கிறேன். மேலும் அந்த பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதே நம்முடைய கடமை என்பதையும் நாம் சரியாக உணர்ந்து கொண்டுள்ளேன். இதனால் தொண்டர்கள் என்ற முறையில் நாம் எல்லோருமே ஒன்றுதான் என்றாகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 5 இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் 12 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.